ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கடாய் சிக்கன் செய்யலாம். கடாய் சிக்கனுக்கு வந்து சிக்கன்லேயும் செய்யலாம், பன்னீர்லேயும் செய்யலாம். நான் வந்து சிக்கனில் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருளுங்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு வந்துடலாம். இது தாளிக்கிறதுக்காக தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இங்கே வந்து எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் வந்து சிம்லா மிர்ச்சி பெரிய மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சிக்கன், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இப்போ போய் நம்ம இது மிக்சியில் போட்டு வந்துடலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரும்பினு தான். இப்போது இதில் போட்டு நான் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ரும்பின்னு வந்துடுறேன். ரும்பின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் சிக்கனுக்கு வந்து நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த பக்கம் தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் நான் மிக்சியில் போட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம முந்திரி கூட போடலாம். நான் முந்திரி போடாது, சிம்பிளாக செய்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன். அது போட்டுக்கலாம். இது வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இந்த பேர் பார்க்கலாம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ருப்பி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ருப்பி வச்சுருந்தாலே அது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் சின்ன ஸ்பூனில் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டாச்சு. காரத்துக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்துக்கு நம்ம போட்டுக்க வேண்டியது தான். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா? கடாய் சிக்கனுக்கு இந்த மசாலா பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். எப்போவே மசாலா நல்லா கொதிக்கணும். மசாலா நல்லா பச்சை வாசனை மாதிரி கொதிச்சு எல்லாம் நல்லா கெட்டியான பிறகு தான் நம்ம சிக்கன் போட்டால் அப்போ பச்சை வாசனை அடிக்காது, நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு இதோ போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு உப்பு பார்த்துக்கணும். நம்ம உப்பு காரம் எல்லாம் நம்ம ஒரு கொதி வந்தவொடனே பார்த்துன்னு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லோ கலரு, ரெட் கலர், க்ரீன் கலர் சிம்லா மிர்ச்சி பெரிய மிளகா அது நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பாதி வேகட்டும் சிக்கன், உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம அது போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம இறக்கலாம். இப்போ இது எப்படியே மீடியமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொச்ச பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கும் ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்துடுச்சு பாருங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் மிளகா போட்டுக்கலாம்.
ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டாக்கா வெந்துடும், அதனால போடுறதில்ல, லாஸ்ட்டில் போடுறது. எல்லோ கலர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம மிளகா போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மிளகாலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கடாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நான் செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.